எல்லாரும் வாங்க, கண்டிப்பா வாங்க, வராம இருக்காதீங்க. 50வது நாள் 100வது நாள் எதிர்பார்க்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்றோம். கண்டிப்பா எல்லாரும் வாங்க. அதுவும் கமலாக்கு வாங்க, தனி வைபா இருக்கு. கண்டிப்பா வாங்க எல்லாரும். எத்தனை வாட்டி கேட்டாலுமே நம்ம ஓனர் போடுறாங்க. கண்டிப்பா வாங்க, எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. Thank you. அதே மாதிரி நம்ம தலைக்கு வந்து பர்த்டே வருது. அதுக்கு வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. மிஸ் யூ, நான் லவ் யூ. வருஷத்துல ஒரு தடவை படம் ஏதாவது பண்ணுங்க. நான் இதோட 4வது வாட்டி இந்த படம் பார்க்க வரேன். நாங்க டிவில நிறைய வாட்டி பாத்துறோம். டிவிலயே எத்தனை வாட்டி பார்க்கறோம். ஆனா என்ன தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வராது. அதனால தியேட்டர்ல பார்க்கலாம் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கோம். அது 15th டேனால ஃபேமிலியோட வந்திருக்கோம். Thank you. புடிச்ச சீனா எல்லா படத்துல எல்லா சீனும் பிடிக்கும். என்ன சீனை சொல்றது பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் குறைய சொல்ல முடியாது ப்ரோ. எல்லா சாங்குமே நாங்க வைப் பண்ணோம் ப்ரோ. எல்லாரும் நாங்க ஜாலியா நம்ம டான்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். வந்ததே படம் பார்க்க வரமோ இல்லையா அந்த பாட்டு டான்ஸுக்காக வைப் தான் மெயினா வர்றது. அவரை பாக்குறதுக்கு ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. 15th டே செலிப்ரேஷன் சொன்னாங்க. ஆனா சரியான மாசா பண்ணிட்டாரு கமலா தியேட்டர் ஓனர் ப்ரோ. நான் ஆல்ரெடி ரீலீஸ் பண்ணாங்களே, அப்பவே நான் 2-3 வாட்டி பார்த்துட்டேன். ஆக்சுவலி இது நான் 4வது வாட்டி ரிலீஸ் பண்ணி. நான் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது குழந்தையா இருந்திருப்பேன். 2004 வந்தது படம் ப்ரோ. எல்லா சீனுமே பிடிச்சது ப்ரோ. தளபதினாலே பிடிக்கும் ப்ரோ. இன்ட்ரோ தான் ப்ரோ. ஸ்டார்டிங் இன்ட்ரோவே பிடிக்கும் ப்ரோ. படமா ப்ரோ இது அந்த மாதிரி ப்ரோ. 50வது செலிப்ரேஷன் இதுவே 4வது வாட்டி வந்து பாக்குறோம். ஆனா அதே மாதிரி தான் பாத்துட்டு இருக்கோம் நாங்க. அந்த மாதிரி ப்ரோ வாய்ஸே போயிடுச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வாய்ஸ்லாம் போயிடுச்சு ப்ரோ. எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் தான் ப்ரோ. ஃபுல்லா கத்தல் தான். வாய்ஸ் எனக்கு இப்படி இருக்காது. கரகரன்னு ஆயிடுச்சு ப்ரோ வாய்ஸ். அந்த மாதிரி ப்ரோ படம் எத்தனை வாட்டி போட்டாலும் பாத்துக்கலாம் ப்ரோ. படம் நாளைக்கு வேற சன் டிவில சன் டிவில வேற போறாங்க. பார்க்கலாம். ப்ரோ தியேட்டர்ல பாக்குறேன் ப்ரோ. வைப் டிவில வெஸ்ட். இன்னி ஒரு நாள் தான் மட்டும் ப்ரோ இந்த தியேட்டர். அவ்வளவுதான். தேங்க்ஸ் ப்ரோ. பாட்டு ப்ரோ 3 பாட்டும் 2 வாட்டி போட்டானுங்க ப்ரோ. எல்லாமே ஒன்ஸ் போர் வந்து ஒர்த் ப்ரோ. ஆனா ஃபுல்லா கேமரா திருப்புங்க ப்ரோ. அம்மா வேலை கெட்டப்ல தோத்துங்க. 4 வாட்டர் பாட்டில் காலியாச்சு ப்ரோ. 4 வாட்டர் பாட்டில் குடிச்சு அவ்வளவு தாகம். வாய்ஸே போயிடுச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன் ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு என்ன சீன் ப்ரோ பிடிச்சிருக்கு ப்ரோ? நம்மளுக்கு வந்து அது வந்து நிறைய இருக்கு ப்ரோ. அடங் அந்த சீன் தான் ப்ரோ நிறைய இருந்தது. அதுல அதெல்லாம் சொல்ல கூடாது. அந்த பீப் போட்டுருங்க. அது பீப் போட்டுருங்க. உங்களுக்கே தெரியும், அவருக்கே தெரியும். அதான் சீன் சொல்ல கூடாது ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி எல்லாம் பண்றீங்க ப்ரோ? ப்ரோ வர்த் ப்ரோ. எத்தனை வேற சொல்லுமா ப்ரோ? வேற பத்தி சொல்லலாம் ப்ரோ நானு. பட் ஆனா இந்த படத்துக்கு 2 மாசமா வெயிட் பண்ணி 4 வாட்டி பார்த்தாச்சு. அந்த மாதிரி படம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணும்போதே நாங்க பாத்துறோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷோ போனோம் ப்ரோ. வெற்றி தியேட்டர். அப்புறம் ரோகிணி, அப்புறம் கமலா. இந்த தியேட்டர்ல பார்க்காம மிஸ் பண்ணிருந்தா இப்ப பார்த்தேன். ஒர்த் ப்ரோ. எல்லாரும் வந்து பாருங்க. ஃபேமிலியா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் வந்து ப்ரோ இருக்கும் ப்ரோ. இதுல வந்து உங்களுக்கு த்ரிஷா நடிச்சதுல எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ? அது ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அவங்க இன்ட்ரோ பண்றாங்க பாருங்க. அங்கல இருந்து லாஸ்ட் அங்க கட்டி பிடிப்பாங்க பாருங்க. லாஸ்ட் சீன் அது ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. கட்டி பிடிக்கிற சீன் பிடிச்சிருக்கா ப்ரோ? ரெண்டுமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த காராபுரி சாப்பிடுவாங்கல்ல, அது நல்லா இருக்கு. ஆமா ப்ரோ. எண்டிங்ல காராபுரி அது கஷ்டமா இருக்கு ப்ரோ. 2 பேரும் இப்படி ஒரு ரொமான்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது சடனா அடிச்சிடுறாங்க. அது பார்க்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. மேபி அது ஃபைனலி முடிஞ்சிச்சு லியோல. அது வரைக்கும் ஹாப்பி. லியோல அவங்க வச்சிட்டாங்களா? இல்ல அந்த காராபுரி சாப்பிட்டாங்கல்ல, ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாங்க ப்ரோ. ஆனா அவரு யாரு வில்லங்கறாரு யாரு? முத்துப்பாண்டிக்கு ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா? அவன் வந்து ட்விஸ்ட் வச்சு விட்டான். வந்து கல்லு வடிக்கிறான் ப்ரோ. ஸ்பை நிக்கறாரு. அவரு ஸ்பை போல. லியோ எனக்கு தெரிஞ்சு லியோல லிங்க் ஆகும் நினைக்கிறேன். இது லியோ 2ல விக்ரம் 2 வருதுல, அதுல லிங்க் ஆகும் நினைக்கிறேன். அதே மாதிரி லியோ 2ல வந்து அப்படி போட பாட்டு இருக்கான் ப்ரோ. அதே மாதிரி வைப்ல இருக்கான். இப்போதைக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஆக்சுவலா வந்து விஜய் பர்த்டேக்கு வந்து 8 படம் ஒரு ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ண சொல்லிருக்காப்ல. அத துப்பாக்கி சொல்லிட்டாப்ல அவரு. ஓனர் வந்து துப்பாக்கி சொல்லிட்டார். ஒரு ஸ்கிரீன் ப்ரோ 2026ல தளபதி தான் சிஎம். ஆமா ப்ரோ. அவர் கண்டிப்பா வருவாரு ப்ரோ. எல்லாத்தையும் ப்ரோ ஆக்சுவலா வந்து நான் தனுஷ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரோ. விஜய் அரசியல் வரதுனால நான் விஜய் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நல்லது பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ. இப்பெல்லாம் நல்லா ஆல்ரெடி நல்லது ப்ரோ பண்ணிட்டு இருக்காரு. நானும் வந்து தளபதி இயக்கத்துல ப்ரோ இருக்கேன். இருந்து எல்லாமே நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னும் நல்லா பண்ணுவாரு ப்ரோ. அவரு கண்டிப்பா அவருக்கு 2026ல கண்டிப்பா வருவாரு ப்ரோ. 5th டே செலிப்ரேஷன் இப்ப நடந்ததுல ப்ரோ எலெக்ஷன். அதெல்லாம் சும்மா ப்ரோ. 2026ல பாருங்க, சூப்பரா இருக்கும்.
மாசா எத்தனை வாட்டி பார்த்தா சலிக்காது 20 வருஷம் வந்த மாதிரியே தெரியல. எப்ப நாலாவது வாட்டி பார்த்தாலும் பாருங்க bro படத்தை. படத்தை ரீரிலீஸ் மட்டுமே நாலாவது வாட்டி பாரு. கமலால தெரியும் பார்க்கல, அதனால அதுக்காக தான் கமலால இருக்க வைப்பு வேற இருந்து சினிமாலாம் வராது. அதுவும் பாட்டெல்லாம் திருப்பி 2 Once more வாட்டி bro, போடுறாங்க. 3 பாட்டு போட்டாங்க. 3 பாட்டு. சொன்னாலே முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அழகிய தமிழ் மகனுக்கு வந்தேன், அதுக்கு வந்து 2 பாட்டு தான் போட்டாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி போட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 3 பாட்டு போட்டுருக்காங்க. எல்லாம் தளபதி எத்தனை நல்லா பார்க்கலாம். பண்றாரு தளபதிக்குன்னு. ஜூன் 22 தளபதி பர்த்டேக்கு வந்து துப்பாக்கி ரேஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அதுவும் 8 ஷோ வேற. 8க்குமே கூட இருக்கும். படத்தை பார்த்துட்டு வந்தீங்க, தொண்டையை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எப்படின்னு. ஒரு பேச சொல்ல முடியல, அப்படி இருக்கு எல்லாமே ப்ரோ, எல்லாமே ப்ரோ. டைலாக்லாம் அந்த மாதிரி இருக்கணும். முடியாது, எல்லா சீனும் தான். தளபதி என்ட்ரியே மாஸ் தான். சொல்ல தளபதி படம் வர ஒரு என்ன வேணும். தளபதினாலே மாஸ் தானா. இப்ப தீனா வந்துச்சுல, அது 2 படம் வந்துச்சு. மே 1 பர்த்டே அன்னைக்கு வந்துச்சு. அது எப்படி ஓடுச்சு, என்ன பண்ணுச்சு, எதுவும் ரெக்கார்டு எதனா சொல்லுங்க. எதுவுமே இல்ல. அதே இது பாருங்க, ரீரிலீஸ். இது வந்து பர்த்டே கோல்ல எந்த செலிப்ரேஷன் டே கிடையாது. நார்மலான டேக்கு ரிலீஸ் ஆச்சு. 53 டே வரையும் போயிருக்கு பாத்துங்க. அப்ப அது எதனால தளபதி தான். தளபதிலாம் எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான் ப்ரோ. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தலைவா. படம் ஃபர்ஸ்ட் டே ஆன வைப்போட இப்போ வந்து ரொம்ப பயங்கரமான வைப் கொடுத்தாங்க ரசிகர்கள். அது வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே வைப் எப்படி இருந்துச்சோ அதை விட தரமான ஒரு வைப் தளபதியோட ரசிகர்கள் கொடுத்தாங்க. இப்போ எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ஒரு வாரம் இப்படி 1-2 பாட்டு தான் ரிப்பீட்டாக போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து தளபதிக்காக கமலா தேட்டர் ஓனரு 3 பாட்டு ரிப்பீட்டாக போட்டிருக்காரு. நடுவில் விசில் போட சாங் வேற எங்களுக்காக போட்டிருக்காரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் இது நான் சொல்லிக்கிறேன். தளபதி வந்து சொன்னார்ல, மக்கள் நல்லா இருக்கணும், அவர் நல்லா சந்தோஷமா இருக்கணும் சொல்றாருல. நாங்கள் சந்தோஷமா இருக்கணும்னா வருஷத்துக்கு அவரோட ஒரு படமாச்சும் வரணும். அப்படி வரலன்னா அவள்தான் அவர் கூட இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் எங்கே போகணும்னே தெரியுமா, சந்தோஷமா போயிடும். அவர் படம் ஒன்று வரணும். நீங்கள் படம் அதிகமாக சொல்லாதீங்க, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் விடுங்க. விட்டு எங்களோட சந்தோஷத்தை நீங்கள் டிவியில் நேரில் தேட்டரில் எங்கே வேணால் நீங்கள் பார்க்கலாம். அதனால வருஷத்துக்கு ஒரு படம் நீங்கள் விட்டே ஆகணும். இப்போ கில்லி வந்து ரொம்ப 2 படத்தில் வந்து ஒரு பாட்டுக்கும் ரிப்பீட்டாக போட்டு எல்லாம் தேட்டர் ஓனராக வந்தப்போ ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து தளபதி அடுத்த 7 நாள் துப்பாக்கி வருது, துப்பாக்கி தான் 1 வாரம் ஓடும்னு இது கமலா தேட்டர் ஒரு இது கொடுத்துருக்காரு, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் துப்பாக்கியில் சந்தோஷமா பாருங்க. நாளைக்கு சண்டே போட போகிறாங்க. பட் இருந்தும் நாங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறோன்னா அதோட இம்பேக்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இந்த மாதிரி ஒரு படம் நாளைக்கு நாளைக்கு டிவியில் போடுறாங்க தெரிஞ்சும் இந்த தேட்டருக்கு வருவாங்கலாம் தெரியல. ஏன்னா பொருள் அந்த மாதிரி வருமா, மைண்ட் ப்ளோயிங். அப்போ பார்த்துக்கோங்க, நாளைக்கு இவங்க போவாங்க, அப்போ பார்த்துக்கோங்க இம்பேக்ட். இது என் வாய்ஸே இல்லை, எல்லாரும் பேசாமல் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் வாய்ஸ் போயிடுச்சு. என்னோட இவங்க வாய்ஸே போயிடுச்சு. இவங்கெல்லாம் இப்போ ஊமை மாதிரி ஆயிட்டாங்க. ஓகேவா? ஐயோ நாங்கள் எதிர்பார்க்கல. 2 வாட்டி போட்டாங்க. சூரத்தேங்காய் போட்டாங்க, அர்ஜுனர் வில்லு, கொக்கர போட்டாங்க. அப்புறம் வந்து அப்படி போட்டு விட்டாங்க, கோட்டு பாட்டு போட்டாங்க. ஸோ எல்லாமே வைப்பாக இருந்தது, செம்ம டான்ஸ் ஆடணும். அதாவது இந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக படம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. சோ இந்த மாதிரி படம் அப்பப்போ ரிலீஸ் பண்ணுங்க. முக்கியமா வந்து இந்த ஒரு படம் தான் டைம் போனதே தெரியல, டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்படிதான் கீழ கண்ணை சிமிட்டிட்டு போறோம், அப்படியே சீன்ஸ்லாம் ஓடிட்டே இருக்கு. எத்தனை தடவை படம் பார்த்திருப்போம்? கேமரா இருக்கு, என்னென்ன சொல்றாங்க பாருங்க. சீரியஸா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், மனசாட்சி பிரகாரம் சொல்றேன். 3rd டைம் வரேனா, நாளைக்கு 4th டைம் வரேன். இவங்க ஆக்சுவலா விஜய் ஃபேன் கிடையாது. ஆனா இவங்க சொல்றாங்க விஜய் ஃபேனா இருந்தா கூட அப்படி சொல்லிருக்கலாம், கொம்பு சீவி இருக்கலாம். ஆனா அப்படி இல்ல, நாங்க முட்டு கொடுக்கல, உண்மையிலே தான். இனிமே நான் விஜய் ஃபேன் சொல்றேனே, விஜயே இதுக்கப்புறம் வேற ஏதாவது ரிலீஸ் பண்ண கொடுத்தாலும் புது படம் கொடுத்தாலும் அந்த இம்பாக்ட் கொடுக்க முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சும் கத்தி ரீலீஸ் பண்ண நல்லா இருக்கும்ண்ணா. நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் சொல்றது கரெக்டாக பண்ணா நல்லா இருக்கும். இது நீங்க ரீச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது என்னன்னா, பாலம் சொல்லிட்டு ஒரு சாங் தெரியுமா? கத்தியில வந்து பாலம் சொல்லிட்டு ஒரு சாங், அந்த பாட்டு படத்துல இல்ல. நீங்க டிவியில போட்டாலும் பாட்டு இருக்காது. அந்த பாட்டை ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்கன்னா வெடியா இருக்கும். நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் பண்ணா வச்சுக்கோங்களேன், இதை விட சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வேற யாருமே பண்ண மாட்டாங்க. இது கமலா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரீலீஸ்னாலே கமலா தான், தளபதி ஃபோர்ட்னாலே கமலா தேட்டர் தான். சரிங்களா? ஆல் ஏரியா ஐயா கில்லி மாதிரி எல்லா தேட்டருமே ஐயா கில்லி தான்.